Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற play Waiting for Godot written by Samuel Beckett. So, this is a prescribed syllabi for first MA students in Core 2 Drama. Okay, இது Unit 5ல prescribe ஆயிருக்க ஒரு topic. Before we get into the class, a kind request, நம்ம channel இன்னும் subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணுங்க, உங்க friendsக்கு share பண்ணுங்க, suggest பண்ணுங்க. Thank you. So, இந்த play வந்து 2 parts உங்களுக்கு கொடுக்க போறேன். First partல introduction இருக்கும், ஒரு சில important themes, existentialism, absurd theaterனா என்னன்னு ஒரு details கொடுத்திருப்பேன், அதை பத்திய description, definition கொடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் characters and first act, இந்த first episodeல நம்ம deal பண்ண போறோம். Second partல வந்து second act பார்க்க போறோம். Okay. Now, introduction of the play. Samuel Barclay Beckett. So, this is his full name. He was born on 3rd April 1906 and he lived up to 22nd December 1989. He was an Irish novelist, dramatist, short story writer, theatre director, poet and literary translator. So, அவர் multi-talented பார்க்குறோம். எல்லா ஜான்ராவும் ட்ரை பண்ணியிருக்காரு. நாவல்ஸ், ட்ராமா, ஷார்ட் ஸ்டோரி, போயம்ஸ், அது மட்டும் இல்லை தியேட்டர் டைரக்டராக இருந்திருக்கிறாரு, டிரான்ஸ்லேட்டராக இருந்திருக்கிறாரு. ஸோ Waiting for Godot is an important play by him. Okay, it is an important play by him. He is considered as one of the last modernist writers and one of the key figures of the theatre of the absurd. So, அவர் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, modernist writersல last, அந்த டைம்ல நிறைய பேர் எழுதியிருக்காங்க, அதுல அவர் வந்து லாஸ்ட் ரைட்டர் சொல்றாங்க. அப்புறம் theatre of the absurd அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்திய டீடைல்ஸ் வந்து நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஏன்னா இந்த பிளேயை பத்திய கொஸ்டினே அப்படிதான் இருக்கும். Discuss Waiting for Godot as in the terms of theatre of the absurd கேட்கலாம், இல்லைன்னா absurd theatre அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது ரெண்டுமே ஒரே மீனிங் உள்ள டேர்ம்ஸ் தான். ஸோ அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் லேட்டர் ஆன். அதே மாதிரி existentialism. ஓகே, இட் இஸ் அ பிளே ஆஃப் எக்ஸிஸ்டென்ஷியல் themes, அதை பத்தியும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ ரெண்டை பத்தியும் டிஸ்கஷன் பின்னாடி நான் கொடுத்துருக்கேன். We will see it later on. Okay, this play was first performed in 1953. So first பப்ளிஷ் ஆனதுல, ஏன்னா புக்கை எழுதினதை விட முதல் பெர்ஃபார்ம் பண்றாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. It is a classic of absurdist theatre and is known for its exploration of existential themes. So, இது வந்து absurd theatre அப்படின்ற டிராமா வகையில சேர்க்கிறாங்க. இதுல இருக்க themes வந்து existential themes சொல்றாங்க. இதை பத்தி தான் நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ண போறோம். The play centers on 2 characters, Vladimir and Estragon. ஓகே, இந்த 2 பேர் தான் முக்கியமான கேரக்டர்ஸ். இதுல மொத்தமே 5 கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. 2 பேர் வந்து ப்ரொட்டகனிஸ்ட் மாதிரி இருப்பாங்க, விளாடிமிர் அண்ட் எஸ்ட்ரகன். இவங்க பத்தி தான் அந்த கதை நடக்கும். Who wait endlessly for a figure named Godot who never arrives. So, absurd அப்படின்ற வேர்டுக்கு நீங்க மீனிங் பாத்தீங்கன்னா something foolish, nothingness. ஓகே, அதை தான் சொல்லலாம் absurdன்ற டேர்ம். ஓகே, ஸோ இந்த பிளேயே அப்படிதான் இருக்கும். ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம், ஒண்ணுமே இருக்காது, ஸ்டோரியே இருக்காத மாதிரி இருக்கும், எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும். இப்படி எப்படி ஒரு டிராமா எழுத முடியும் அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் சென்ஸ் தோணும். ஃபர்ஸ்ட் ரீடிங்ல யாருக்குமே அப்படிதான் தோணும். பட் படிக்க படிக்க அதுல நிறைய ஏதோ ஒரு பிலாசபி இருக்கு, லைஃபை பத்திய நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, மனுஷங்களோட லைஃப் இப்படிதான் இருக்கு, நிறைய விஷயம் புரிய வரும். ஓகே, அதுதான் தியேட்டர் ஆஃப் அப்சர்ட்னு பின்னாடி நம்ம படிக்க போறோம். ஸோ இந்த கதையில விளாடிமிர் அண்ட் எஸ்ட்ரகன், இந்த 2 கேரக்டர்ஸும் they wait endlessly for a figure named Godot. ஸோ இங்க வந்து டி பாத்தீங்கன்னா சைலண்ட், ஸோ கோடோன்னு தான் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ அதனாலதான் இதுக்கு பேர் வெயிட்டிங் ஃபார் கோடோ. கோடோன்ற ஒரு கேரக்டருக்காக 2 பேர் விளாடிமிரும் எஸ்ட்ரகனும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. who never arrives. ஆனா அந்த கேரக்டர் கடைசி வரைக்கும் வரவே வராது. while waiting they engage in a series of conversations, some humorous, some philosophical, about existence, faith and the act of waiting itself. So அந்த மாதிரி அவங்க வெயிட் பண்றப்போ அவங்களுக்கு உள்ள நடக்கிற அந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து எப்படியெல்லாம் இருக்கும், பிலசாபிக்கலா இருக்கும், எப்படி இந்த உலகத்துல வாழ்றது, வாழ்க்கை தத்துவங்கள், அப்புறம் அபவுட் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, அப்புறம் ஹியூமரஸா சிலது இருக்கும், சிலது வந்து ரொம்பவே நம்மளை சிந்திக்க வைக்கும். அப்புறம் the act of waiting, காத்திருக்கிறத பத்தி, எல்லாத்த பத்தியும் அவங்க நிறைய
விஷயம் வந்து அந்த வெயிட்டிங் ஹவர்ஸ்ல இந்த 2 கேரக்டர்ஸும் பேசுவாங்க. ஓகே, அதுதான் மெயின் பார்ட்டே. அதுல இன்னும் 2 பேர் கலந்துக்குவாங்க, அவ்வளவுதான். Godot's identity is never revealed, which has led to many interpretations of the play. So கடைசி வரைக்கும் கோடோ யாருன்னு இந்த பிளேல வந்து சொல்லியே இருக்க மாட்டாங்க. பிளேயோட டைட்டில் என்னவோ கோடோ பத்தி தான், வெயிட்டிங் ஃபார் கோடோ. அப்ப இந்த கோடோ யாரு அப்படின்னு சொன்னா அவனை பத்தி யாருக்கும் எதுவுமே தெரியாது. ஓகே, சோ எப்படி வந்து அத நிறைய பேர் நிறைய விதமா இன்டர்பிரட் பண்ணுவாங்க. கோடோங்கிறது காட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கடவுளுக்காக நிறைய பேர் காத்திருக்காங்க, அவர் வர்றதே இல்லைன்ற மாதிரி. ஓகே, so Godot's identity is never revealed, which has led to many interpretations of the play. So இந்த play வந்து வித்தியாசமா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான மீனிங் வந்து ஓப்பன் எண்டிங் மாதிரி, இட்ஸ் அப் டு யூ டு ஃபைண்ட் இட்ஸ் மீனிங். அந்த மீனிங்கை நீ கண்டுபிடிச்சுக்கோன்னு சொல்ற மாதிரி இருக்கும். The drama of the absurd does not have traditional plot, character, dialogue or setting. So பொதுவாகவே ட்ராமா ஆஃப் அப்சர்ட் பத்தி இன்னும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் போறோம். அது வந்து அதுக்குன்னு ட்ரெடிஷ்னல் பிளாட்டோ ஒரு பிளாட், ஒரு ஸ்டோரினா ஒரு கதை இருக்கும் இல்லையா, அது கிடையாது. பிளாட் இல்ல. கேரக்டர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா, இல்ல. டயலாக்ஸ் பெருசா இருக்குமா, ஒண்ணுமே இல்ல. இஷ்டத்துக்கு இருக்கும் டயலாக்ஸ். செட்டிங் நல்லா இருக்குமா, ஒண்ணுமே இருக்காது. ஒரே ஒரு மரம், காஞ்ச மரம், அதுல 4-5 இலை இருக்கும். அதை சுத்தி தான் கதை நடக்குது. நத்திங் ஹேப்பன்ஸ் இன் அன் அப்சர்ட் பிளே. இதெல்லாம் அப்சர்ட் பிளேயோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, அப்சர்ட் பிளேயோட இது முக்கியமான குணாதிசயங்கள் தான் இதெல்லாம். The drama of the absurd does not have traditional plot, character, dialogue, setting. Nothing happens in an absurd play. There are no external conflicts. பெரிய பிரச்சனைலாம் எதுவுமே வரப்போறது இல்ல. வெளியில இருந்து எக்ஸ்டர்னல் கான்ஃபிளிக்ஸே இல்ல, இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் இருக்கும். மனசுக்குள்ள போராட்டங்கள் இருக்கும். வெளிய மனுஷங்களுக்கு இடையில வெளியில போராட்டம் இல்ல, ஒவ்வொரு மனுஷனும் தான் அவனுக்குள்ளதான் போராடுறான்ற மாதிரி. It is a formless play which has not been founded in any structural principles. So இதுக்கு ஒரு ஃபார்மே கிடையாது இந்த தியேட்டர் ஆஃப் அப்சர்டுக்கு. ஓகே, எந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கீழேயும், எந்த ஒரு அமைப்புக்குள்ளேயும், எந்த ஒரு ஜான்ரா கீழேயும் இது வராது. ஓகே, critics are perplexed about the meaning of the play. Yet the play was a striking success, not because of its story or characterization, but because of the richness of themes. So நிறைய critics வந்து இதுக்கு அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. They perplexed means confused about the meaning of the play. இதுக்கான மீனிங் என்ன சொல்றது, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுதான் சொல்லுவாங்க. Yet the play was a striking success. இப்படிப்பட்ட ஒரு பிளே முதல் படிக்கிறப்போ இடியாட்டிக்கா இருக்கும், இரிட்டேட்டிங்கா இருக்கும். பட் இது வந்து பெரிய ஹிட்டான ஒரு பிளே. ஓகே, ரொம்பவே ஹிட்டான ஒரு பிளே. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதை ஒவ்வொரு விதமா புரிஞ்சுப்பாங்க. அதுல நிறைய அர்த்தம் இருக்கிறதா தான் எல்லாருக்கும் புரியுது. Yet the play was a striking success, not because of its story or characterization. அதுல ஸ்டோரி இருக்கு, கேரக்டர்ஸ் நல்லா இருக்கு, அது கிடையாதுங்க அதோட வெற்றிக்கு காரணம். பட் பிகாஸ் ஆஃப் த ரிச்னஸ் ஆஃப் தீம்ஸ். அதுல இருக்க முக்கியமான தீம்ஸ், அது ஏதோ ஒரு விஷயம், ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுது, ஒரு நல்ல தீம் அது வந்து சொல்லுது. அதுதான் the nothingness of the play is very mysterious. ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறது தான் மர்மமே அங்க. ஓகே, இன்ஃபேக்ட் இதுதான் தியேட்டர் ஆஃப் அப்சர்ட் அப்படிங்கறத பத்தி நம்ம டிஃபைன் பண்ண போறோம். எப்படி வெயிட்டிங் ஃபார் கோடோ வந்து ஒரு அப்சர்ட் பிளேன்றதை தான் இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது கிட்டத்தட்ட நீங்க எஸ்ஏல வந்து இதெல்லாம் எழுதிக்கலாம், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் த சம்மரி, நீங்க எஸ்ஏல இந்த அப்சர்ட் தியேட்டர்னு கேட்டாங்கன்னா, வெயிட்டிங் ஃபார் கோடோ அஸ் அப்சர்ட் தியேட்டர், டிஸ்கஸ் வெயிட்டிங் ஃபார் கோடோ அஸ் அப்சர்ட் தியேட்டர்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க சேர்த்து எழுதலாம். த நத்திங்னஸ் ஆஃப் த பிளே இஸ் வெரி மிஸ்டீரியஸ். பிளேல வந்து நத்திங்னஸ் தான், ஒண்ணுமே இல்லை அப்படின்னு டக்குன்னு படிச்சா அதுல ஒண்ணுமே புரியாது. இன்ஃபேக்ட் த பிளே இஸ் அபவுட் வெயிட்டிங் ஃபார் அ சர்டன் கோடோ. ஸோ அந்த பிளேல என்னதான் இருக்கு, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கோடோக்காக. பட் மேன்ஸ் என்லெஸ் வெயிட்டிங் ஃபார் கிரைஸ்ட் ஆஃப் அ டெத். ஸோ அதை வந்து எப்படி எடுத்துக்கலாம், கிரைஸ்ட் வெயிட் பண்றதா. நம்மளுக்கு வந்து கிறிஸ்டியன்ஸ் எழுதுறதுனால அதை எப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா யூரோப்பியன் லிட்ரேச்சர் இல்லையா இது. ஸோ கிரைஸ்ட்க்கு ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரியோ இல்ல டெத்துக்கு வெயிட் பண்ற மாதிரியோ கூட இதை எடுத்துக்கலாம். த தீம் ஆஃப் த ட்ரிவியாலிட்டி அண்ட் போர்டம் ஆஃப் ஹியூமன் லைஃப். மனுஷ வாழ்க்கை வந்து ரொம்ப அற்பமானது, ரொம்ப போரிங்கானது அப்படின்றதையும் அதுல ஒரு முக்கியமான தீம். இல்ல சும்மா அப்படியே டைம் பாஸ் ஆகாம உட்காந்துட்டு எதையோ நேரத்தை கொல்லணும்னு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். த தீம் ஆஃப் ப்ரிவலன்ஸ் ஆஃப் சஃபரிங். எப்படி
மனுஷன் கஷ்டப்படுறான்றத பத்தியும் பேசும். த தீம் ஆஃப் இக்னரன்ஸ், ஒண்ணுமே தெரியாம இக்னரண்டா இருக்கிறது இல்லையா, அதை பத்தியும் இது டிஸ்கஸ் பண்ணுது. த தீம் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் இன்டெலெக்சுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இதுல இன்னொரு தீமும் பேசப்படுது. சாதாரண ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனா எல்லாத்த பத்தியும் ஒரு மெசேஜ் இருக்கு, ஒரு தீம் இந்த ஸ்டோரியில போயிட்டே இருக்கும். ஏன்னா எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இல்லாதவங்க மேல இருக்கிறவங்க எப்படி வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கன்றது இருக்கும். இன்டெலெக்சுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், கொஞ்சம் அறிவு இருக்கிறவன் அறிவு இல்லாதவனை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, இதை பத்தி எல்லாமே இந்த ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணுது. And the meaninglessness of human life are implied in the play. So அந்த ஒரு பிளே, அந்த பிளேல வந்து மீனிங்லெஸ்னஸ் பத்தியும், அர்த்தமே இல்லாத ஹியூமன் லைஃப்ல ஒண்ணுமே ஆக்சுவலா திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் அவங்க இல்லாம போயிடுறாங்க. இந்த உலகத்துல என்ன வாழ்க்கையில என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா ஒண்ணுமே இருக்காது. ஸோ நத்திங்னஸ் தான் இதோட அந்த அழகே, அந்த நத்திங்னஸ் தான் அப்படிங்கிறது தான் the theatre of the absurd. So let us deal with the characters. Okay, now with the characters. சொன்னேன் இதுல வந்து இம்பார்ட்டண்டா 2 கேரக்டர்ஸ் தான் இருக்கு. மொத்தமா பாத்தீங்கன்னா 5 கேரக்டர்ஸ் தான். Let us look at the characters. Vladimir is one of the 2 main characters of the play. So as I said you, there are only 2 main characters. 2 main characters la one of the important characters is Vladimir. Estragon calls him DD and the boy addresses him as Mr. Albert. So நமக்கு வந்து விளாடிமிர்னு சொன்னா கூட அவனோட ஃப்ரெண்ட் எஸ்ட்ரகன் வந்து விளாடிமிரை டிடி அப்படின்னு கூப்பிடுறான். ஒரு பாய் வருவான் கடைசியில, மிஸ்டர் வெயிட்டிங் ஃபார் கோடோ இன்னைக்கு வரலைங்க அப்படின்னு சொல்ல, கோடோ வரல அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு பையன் வருவான். ஸோ ஹி அட்ரஸஸ் ஹிம் அஸ் மிஸ்டர் ஆல்பர்ட் அப்படின்னு தான் கூப்பிடுறோம். ஹி சீம்ஸ் டு பி த மோர் ரெஸ்பான்சிபிள் அண்ட் மெச்சூர் ஆஃப் த 2 மெயின் கேரக்டர்ஸ். இந்த 2 மெயின் கேரக்டர்ஸ்ல கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கிறது விளாடிமிர் தான். Okay, the next character is Estragon. Estragon is the second of the 2 main characters. அப்போ இந்த 2 பேர்ல அடுத்த மெயின் கேரக்டர்னா Estragon. Vladimir calls him Gogo. விளாடிமிர் வந்து எஸ்ட்ரகன் எப்படி கூப்பிடுறாரு, கோகோ. அவர் எப்படி கூப்பிடுறாரு, விளாடிமிரை வந்து எஸ்ட்ரகன் எப்படி கூப்பிடுறாருன்னா தீதி. அடுத்ததா விளாடிமிர் எஸ்ட்ரகன் எப்படி கூப்பிடுறாருன்னா கோகோ. ஹி சீம்ஸ், ஏன்னா இது 1 மார்க்ஸ் கொஸ்டின்ல கூட கேட்பாங்க, 1 or 2 மார்க்ஸ்ல கூட இந்த கொஸ்டின்ஸ் இட் மே பி ஆஸ்க்ட். ஸோ know it. Okay, he seems weak and helpless, always looking for Vladimir's protection. இவர் கொஞ்சம் வீக்கான ஒரு கேரக்டரா தெரியுறாரு எஸ்ட்ரகன். இன் வாட் சென்ஸ் அப்படின்னா பிளேஃபுல்லா வந்தா கூட அவர் வீக் அண்ட் ஹெல்ப்லெஸ்ஸா விளாடிமிரோட ஒரு ஒரு இது தேவைப்படும், டிபெண்ட் ஆயிருப்பாரு விளாடிமிர் மேல எஸ்ட்ரகன். ஹி ஆல்சோ ஹாஸ் அ புவர் மெமரி, அது மட்டும் இல்ல மறந்து போயிடுவாரு. as Vladimir has to remind him in the second act of the events that happened the previous night. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆக்டுக்கும் செகண்ட் ஆக்டுக்கும் ஒரு நாள் தான் வித்தியாசம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டே நைட் ஃபர்ஸ்ட் ஆக்ட் நடக்குது, செகண்ட் டே நைட் வந்து செகண்ட் ஆக்ட் நடக்குது. ஆனா அந்த 2 நாள், அந்த ஒரு நாள் கேப்லயே விளாடிமிர் வந்து ஞாபகப்படுத்தணும் எஸ்ட்ரகனுக்கு முதல் நாள் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா Pozo passes by the spot where Vladimir and Estragon are waiting and provides a diversion. So Pozo என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, he passes by the spot. அந்த வழியா போற ஒரு வழிபோக்கன் தான் வந்து போசோ. அவங்க உட்கார்ந்து இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே, அந்த இடத்துல பாஸ் பண்ற ஒரு வழிபோக்கன் தான் போசோ. அவர் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஒரு அங்க வந்து அவங்க கூட பேச்சு கொடுக்குறாரு. இந்த செகண்ட் ஆக்ட் ஹி இஸ் பிளைண்ட். ஆனா செகண்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாள்ல அவர் பிளைண்ட். அதான் சொல்றேன், ஒரு பெருசா அர்த்தம்லாம் ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. இந்த செகண்ட் ஆக்ட் ஹி இஸ் பிளைண்ட் அண்ட் டஸ் நாட் ரிமெம்பர் மீட்டிங் விளாடிமிர் அண்ட் எஸ்ட்ரகன் த நைட் பிஃபோர். அடுத்த நாள் வந்து அவரை வந்து பிளைண்டா பார்ப்பாங்க ஆடியன்ஸ். ஆனா அவர் வந்து முதல் நாள் இவங்க 2 பேரையும் சந்திச்சதோ இவங்க கூட பேசினதோ எல்லாமே மறந்துருப்பாரு போசோ. ஓகே, அடுத்ததா லக்கி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர். லக்கி இஸ் போசோஸ் ஸ்லேவ் who carries போசோஸ் bags and stool. In act 1 he entertains by dancing and thinking. However in act 2 he is dumb. லக்கின்ற கேரக்டர் யாருன்னா போசோவோட ஸ்லேவ். ஓகே, போசோவோட அடிமை தான் லக்கி. போசோ ஒரு பணக்காரனா வரா ஃபர்ஸ்ட் ஆக்டர், அவனோட ஸ்லேவ் தான் லக்கி. who carries போசோஸ் bags and stool. அவன் உட்கார்றதுக்கு அவனோட ஜாமான்லாம் தூக்கிட்டு வர்றது லக்கி. So he is carrying போசோஸ் bags and stool. In act 1 he entertains by dancing and thinking. அவன் என்ன பண்ணுவான் ஆக்ட் 1ல அப்படின்னு சொன்னா
அவனை டான்ஸ் ஆட சொன்னா டான்ஸ் ஆடுவான். இஸ் அ ஸ்லேவ். அவர் என்ன சொன்னாலும் செய்யணும். ஸோ வென் இஸ் ஆஸ்க் டு டான்ஸ் ஹி டான்சஸ். அது மட்டும் இல்ல, திங்க் பண்ணனா சத்தமா யோசிப்பான். அதாவது சத்தமா யூஸ் பண்ண பேசிக்கிட்டே யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதுல கொஞ்சம் ஹியூமரஸா இருக்கும். ஹவவர் இன் ஆக்ட் டூ ஹி இஸ் டம். ஆனா செகண்ட் ஆக்ட்ல அவனை ஊமை மாதிரி காமிச்சிருப்பாங்க. பாய். அடுத்ததா கடைசியா ஒரு கேரக்டர் பாய் அப்படின்னு சொல்றாங்க. ஹி அப்பியர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் ஈச் ஆக்ட் டு இன்ஃபார்ம் விளாடிமிர் தட் கோடோ வில் நாட் பி கமிங் தட் நைட். அவன் வருவான். ஒவ்வொரு ஈச் ஆக்ட்னா 2 ஆக்ட்ஸ் தான் மொத்தம் இந்த பிளேல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ட் கடைசிலையும் பாய் வருவான், செகண்ட் ஆக்ட் கடைசிலையும் அந்த பாய் வரான். ஸோ ஹீ சேஸ் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் எவ்ரி ஆக்ட் தட் கோடோ இஸ் நாட் கமிங் டுடே. கோடோ இன்னைக்கு வரலைங்க, கோடோ இன்னைக்கு வரலைங்க, சொல்ல சொன்னாருங்கன்னு வந்து சொல்லிட்டு போவான். இந்த செகண்ட் ஆக்ட் ஹி இன்சிஸ்ட் தட் ஹி வாஸ் நாட் தேர் த ப்ரீவியஸ் நைட். செகண்ட் டே வந்து அவன் என்ன சொல்லுவான், நேத்து வந்தது நான் இல்லையே அப்படின்னு சொல்லுவான். ஓகே, ஸோ இதுதான் அந்த பாயோட கேரக்டர். ஒரு ஸ்மால் ரோல் பிளே பண்ற ஒரு கேரக்டர் தான் பாய். ஓகே, நேம் கொடுக்கல. ஸோ திஸ் இஸ் அபவுட் த கேரக்டர். ஸோ 5 கேரக்டர்ஸ் பார்த்திருக்கோம். எஸ்ட்ரகன், விளாடிமிர், எஸ்ட்ரகன், போசோ, லக்கி அண்ட் பாய். ஓகே, now let us have an idea about the 2 theories. எக்ஸிஸ்டென்ஷியல் ஐடியாஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம், அப்சர்வ் தியேட்டர் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். Yes. Now let's have an idea about existentialism. Existentialism is a philosophy that focuses on individual freedom, choice, and the search for meaning in life. So இந்த philosophy வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், தனிப்பட்ட மனிதனோட சுதந்திரம், அவனோட சாய்ஸ், ஓகே, அவனோட சர்ச் ஃபார் மீனிங் இன் லைஃப், வாழ்க்கையில அவனுக்கான அர்த்தம், இதெல்லாம் பத்தி தான் அது பேசுது. இட் எம்பசைசஸ் தட் லைஃப் டசன்ட் ஹாவ் அ ப்ரீ டிஃபைன்ட் பர்பஸ். ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னா, லைஃபுக்குன்னு ஒரு பர்பஸ் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. வர்றப்பே நான் இதை சாதிக்க போறேன், அதை சாதிக்க போறேன், அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்குது. அண்ட் ஈச் பர்சன் மஸ்ட் கிரியேட் தேர் ஓன் மீனிங் த்ரூ தி சாய்ஸஸ் தே மேக். அப்போ மீனிங், ஒரு வாழ்க்கைக்கு அர்த்தங்கிறது எங்க வரும் அப்படின்னு சொன்னா, நீ செய்ய போற சாய்ஸ்ல தான். நீ என்ன வந்து உன்னோட சாய்ஸா எடுத்துக்கிறியோ அதுல இருந்து தான் உனக்கு மீனிங் கிடைக்கும். உன்னோட லைஃப் நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு நீ முடிவு பண்றியோ அப்படிதான் உன் வாழ்க்கை அமைய போகுது அப்படின்னு சொல்றதுதான் எக்ஸிஸ்டென்ஷியலிசம். We are free to make our own decisions, but with that freedom comes the responsibility for the outcomes. இதுதான் மெயினான ஒரு எக்ஸிஸ்டென்ஷியலிசமோட ஒரு கான்செப்ட் இதுதான். we are free to make our own decisions. நாம எப்படி இருக்கோம்னு டிசைட் பண்றது நாம தான் அப்படிங்குது. ஓகே, அதுக்கு நமக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குன்னு. we are free to make our own decisions, but ஆனா அதே சமயம் with that freedom comes the responsibility for the outcomes. நீ அந்த ஃப்ரீடம் மூலமா உன்னை செலக்ட் பண்ற இல்லையா, உன்னோட சாய்ஸ்னு உன்னை செலக்ட் பண்ற இல்லையா, அதுதான் வந்து அதுல இருந்து தான் என்ன கிடைக்கும், அவுட்கம்ஸ் கிடைக்கும். உன்னோட லைஃப் எப்படி இருக்குங்கிறது நீ எடுக்கிற முடிவை பொறுத்து தான் அமைய போகுது. ஓகே, ஸோ பட் தட் வித் தட் ஃப்ரீடம் கம்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தட் அவுட்கம்ஸ். அப்ப நீயே தான் உன்னுடைய எல்லா விஷயத்துக்கும் பொறுப்பாகிற. ஓகே, உன்னோட லைஃப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் நீ தான் காரணம், லைஃப் மோசமா போனாலும் உன்னோட சாய்ஸ் மோசமானாலும் அதுக்கு காரணமும் நீ தான் அப்படின்னு சொல்றதுதான் எக்ஸிஸ்டென்ஷியலிசம். ஸோ யூ ஆர் ஃப்ரீ டு மேக் சாய்ஸஸ். ஆனா அந்த சாய்ஸ் மூலமா நீ எடுக்கிற டெசிஷன்ஸ்ல என்ன வந்தாலும், ஃபெயிலியரா இருந்தாலும் சக்சஸ் இருந்தாலும் நீ தான் காரணம்னு சொல்றதுதான் எக்ஸிஸ்டென்ஷியலிசம். ஓகே, அடுத்ததா we are going to look at what is meant by observed theater or theater of the observed. ஆல்ரெடி இதை பத்தி உங்களுக்கு ஐடியா இருக்கும். நீங்க ஒருவேளை அப்சர்வ் தியேட்டர்னு இந்த எஸ்ஸே பத்தி டிஸ்கஸ் பண்ண சொன்னாங்கன்னா இதை பத்தி டெஃபினிஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு சில பாயிண்ட்ஸ் எழுதியிருப்பேன். இந்த பிளே எப்படி அப்சர்வ் பிளே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எழுதிட்டு ஒரு ஷார்ட் சம்மரி எழுதணும். Okay, observed theater is a type of drama that reflects the idea that life is meaningless and confusing. அப்ப observed theater na enna அப்படினு சொன்னா, it is a type of drama that reflects the idea that life is meaningless and confusing. லைஃப் வந்து சுத்தமா அர்த்தமே இல்லாதது, அதுக்குன்னு ஒன்னும் அர்த்தமெல்லாம் கிடையாதுங்க, ரொம்ப குழப்பமான ஒரு விஷயம் தான் லைஃப் அப்படின்னு சொல்றதுதான் observed theater. Often using strange illogical plots and bizarre repetitive dialogue to show how humans struggles to find purpose. So observed theater மூலமா அவங்க அந்த ரைட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க என்ன மாதிரி ஒரு டிராமா ஸ்டேஜை உருவாக்கி இருப்பாங்கன்னா, ஸ்ட்ரேஞ்ச் டிராமா ஸ்டேஜ் இருக்கும், வித்தியாசமான ஒரு டிராமா ஸ்டேஜ் இருக்கும், இல்லாஜிக்கல் பிளாட்ஸ், நம்மளால நம்ப முடியாத இல்லாஜிக்கலா ஒத்துக்க முடியாத ஒரு பிளாட் கதையம்சம் இருக்கும், பிசார் ரெபடிட்டிவ் டயலாக்ஸ் வந்து ரொம்ப ஆடா இருக்கும், இல்லைன்னா திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தையே பேசிக்கிட்டே இருப்பாங்க. டு ஷோ ஹவு
to show how humans struggle to find purpose. So இதுக்கான அர்த்தம் என்ன, எதுக்காக இந்த ஸ்ட்ரேஞ்சா இருக்கு சுச்சுவேஷன், பிளாட் இல்லாஜிக்கலா இருக்கு, பிசேர் ரெப்படிட்டிவ் டயலாக்ஸ் ஏன் இருக்கு அப்படின்னா, டு ஷோ ஹவு ஹியூமன் ஸ்ட்ரகிள் டு ஃபைண்ட் பர்பஸ், வாழ்க்கையோட அர்த்தத்தை கண்டுபிடிக்க மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுறான்றத காமிக்கிறது தான் அப்சர்ட் தேட்டரோட நோக்கமா இருக்கு. இட் ஃபோக்கஸஸ் ஆன் த அப்சர்டிட்டி ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். வாழ்க்கை வாழ்றது ஒரு ரொம்ப அப்சர்டான ஒரு திங், ஒரு அர்த்தமே இல்லாத, இதுல பெருசா அர்த்தம் கண்டுபிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லும். வேர் கேரக்டர்ஸ் சீம் ஐசோலேட்டட், கம்யூனிகேஷன் breaks down and nothing makes much sense. இப்போ வாழ்க்கையில அப்படின்னு சொன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஐசோலேட்டடா இருக்காங்க, தனிமைப்படுத்தப்பட்டு தான் இருக்காங்க, கூட்டத்துல இருந்தாலும் தனிமையா இருப்பாங்க. கம்யூனிகேஷன் பிரேக் டவுன்ஸ் இருக்கும். நம்ம ஏதோ சொல்ல வருவோம், மத்தவங்களுக்கு எல்லாம் வேற வேற மாதிரி புரியும். ஓகே, நம்ம சொல்ல வர்றத கரெக்டா புரிஞ்சுக்க மாட்டாங்க, ரைட்? அண்ட் நத்திங் மேக்ஸ் மச் சென்ஸ், பெருசா சென்சிபிளா எடுத்துக்க அங்க ஒண்ணுமே இருக்காது. Playwrights like Samuel Beckett and Eugene Ionesco use humor mixed with a sense of hopelessness to capture the strange, purposeless nature of life. So இதெல்லாம் முக்கியமான ரைட்டர்ஸ் ரெண்டு பேரு, சாமுவல் பெக்கெட் அண்ட் யூஜின் லோனஸ்கோ. ஸோ இவங்க வந்து ஹியூமரும் சேர்த்து இந்த மாதிரி the sense of hopelessness கொடுக்குறாங்க. வாழ்க்கையில ஒரு அர்த்தமோ ஒரு பெரிய நம்பிக்கை ஊற்ற விஷயங்களோ எதுவுமே இல்லைங்க, அதுதாங்க நேச்சர் ஆஃப் லைஃப், இதுதான் இந்த லைஃபோட ஒரு ஸ்ட்ரேஞ்ச்னஸ். யாருமே அதை வந்து பெருசா அர்த்தம் பண்ணிக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. நம்ம நினைப்போம் இப்படி நடக்கும்னு, ஆனா அது அப்படி நடக்காது. ஏன்னா லைஃபுக்குன்னு ஒரு பர்பஸும் மீனிங்கும் எதுவுமே கிடையாதுன்னு சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கிறது தான் அப்சர்ட் தியேட்டர். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தீஸ் டெஃபினிஷன்ஸ். எக்ஸிஸ்டென்ஷியலிசம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும், அப்சர்ட் தியேட்டர்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் ஐடியாஸ் தான் பிரதிபலிக்கும். இந்த ரெண்டு டெஃபினிஷன்குள்ள, இந்த ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஜான்ராக்குள்ளேயும் நம்ம வெயிட்டிங் ஃபார் கோடோ வந்து என்ன ஆகும்னா ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இந்த பிளேயை இது ரெண்டு ஐடியாஸ்குள்ளேயும் கேட்பாங்க. ஓகே, நவ் ஆக்ட் வைஸ் சம்மரி ஆஃப் த பிளே பார்க்க போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் we are going to look at act 1. ஓகே, act 1 தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். The first act of Waiting for Godot by Samuel Beckett introduces the two main characters, Vladimir and Estragon, who are waiting for someone named Godot. As I said earlier இதை சொல்லியிருப்பேன். Waiting for Godotல first actல two characters are introduced. One is Vladimir, one is Estragon. So they are waiting for someone. Who is he? His name is Godot. The play is set in a desolate, featureless landscape dominated by a single tree. So அந்த செட்டிங் பாத்தீங்க, பிளேயோட செட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப டெசலேட்டா இருக்கும், கைவிடப்பட்ட ஒரு இடம், அப்படியே வனாந்திரம் மாதிரி, ஒண்ணுமே வனாந்திரம் கூட இல்ல, மரங்கள்லாம் பெருசா இல்ல, டெசர்ட் மாதிரி இருக்கு, ஒரு டெசலேட் பிளேஸ், ஒரு கைவிடப்பட்ட இடம், அங்க எதுவுமே இல்ல, கரடு முரடாயின ஒரு இடம், அங்க ஒரே ஒரு ட்ரீ இருக்கு. ஓகே, ஃபீச்சர்லெஸ் லேண்ட்ஸ்கேப், அதுல சொல்றபடியா ஒண்ணுமே, குறிப்பிட்டு சொல்றபடி ஒண்ணுமே இருக்காது. பொதுவா லைஃப் அப்படிதான் இருக்குன்னு சொல்ல வர்றாங்க. டாமினேட்டட் பை சிங்கிள் ட்ரீ, அதுல ஒரே ஒரு ட்ரீ. ஓகே, the lack of specific time and place underscores the absurdist nature of the play. So இதுவே வந்து இந்த பிளேல நத்திங்னஸ் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அப்சர்ட் அந்த நேச்சரை காமிக்கிற மாதிரி தான் அந்த செட்டிங்கே அமைஞ்சிருக்கு. Now let us go with the beginning of Act 1. The play opens with Estragon struggling to remove his boot. So first actல பாத்தீங்க அப்படின்னா Estragon என்ன பண்ணுவானா, அவனோட ஷூவை வந்து கலட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அதை கழட்ட முடியாதபடி அப்படியே இறுக்கமா இருக்கும், அதை ரொம்ப கஷ்டப்பட்டு ரிமூவ் பண்ணுவான். He complains about his sore feet while Vladimir enters, addressing Estragon by his nickname Gogo. The two engage in seemingly aimless and repetitive conversations. Okay, he complains about his sore feet. Sore feetனா அது புண்ணாயிடுச்சு அந்த ஷூ போட்டோ இதனாலயும். சோ அதை பத்தி ரொம்ப ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கான். விளாடிமிர் வரான். விளாடிமிர் வந்து எஸ்ட்ரகனை எப்படி கூப்பிடுறான்னா கோகோன்னு கூப்பிடுறான். தட்ஸ் இஸ் நிக் நேம். அப்ப எஸ்ட்ரகனோட நிக் நேம் வந்து கோகோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி விளாடிமிரோட நிக் நேமும் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் டிடி. The two engage in seemingly aimless and repetitive conversations. பெருசா அர்த்தமுள்ள மாதிரி எந்த கான்வர்சேஷனும் இருக்காது, எய்ம்லெஸ்ஸா இருக்கும். ஓகே, எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்த பத்தியும் பேச மாட்டாங்க. அதே மாதிரி ரெப்படேட்டிவ் கான்வர்சேஷன்ஸா இருக்கும், திரும்ப திரும்ப ஒன்னையே பேசுவாங்க. லைஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய சமயம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஒரே விஷயம் பொழுது போகாம பேசுற மாதிரி ஒருத்தவங்களை பத்தியே பேசிட்டு இருப்போம். ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டா இருந்தா அதை பத்தியே பேசுவோம், அடுத்த நாள் அது அப்படியே மாறிடும்.
ஓகே. ஒரு ஒரு பெரிய காசிப்பிங் இருக்கும். ஒரு ஸ்கேண்டல் இருக்கும். அத பத்தி ரொம்ப நாள் பேசிட்டு ரொம்ப நாள் கூட இல்ல. ஒரு 4 நாள் பேசுவோம். அடுத்து இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வந்தோனே, இத போட்டுட்டு அதுக்கு போயிடுவோம் இல்லையா? ஸோ இட் இஸ் லைக் தட். ஒரு எய்ம்லெஸ்ஸா ரெப்படேட்டிவ் கான்வர்சேஷன் தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. தே டிஸ்கஸ் வேரியஸ் டாபிக்ஸ் இன்க்ளூடிங் மெமரி, ட்ரீம்ஸ் அண்ட் த ஐடியா ஆஃப் ஹேங்கிங் தெம்செல்ஸ் ஃப்ரம் த ட்ரீ. ஸோ நெறைய நான் ஃபுல் சம்மரி நான் குடுக்கல. ரொம்பவே கன்ஃப்யூசிங்கா இருக்குன்றதுனால, சும்மா ஜிஸ்ட்டா தான் நான் குடுத்துருக்கேன். தே டிஸ்கஸ் வேரியஸ் டாபிக்ஸ் நெறைய டாபிக்ஸ் பேசுறாங்க. மெமரி பத்தி பேசுறாங்க. ட்ரீம்ஸ் கனவுகள் பத்தி பேசுறாங்க. அந்த ஐடியா ஆஃப் ஹேங்கிங் தெம்செல்ஸ் ஃப்ரம் த ட்ரீ. அப்படியே தூக்குல தொங்கிட்டா என்ன அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுன்ற அளவுக்கு பேசுவாங்க. திஸ் டயலாக் ஹைலைட்ஸ் த எக்ஸிஸ்டென்ஷியல் அன்சர்டனிட்டி அண்ட் லேக் ஆஃப் டிரெக்ஷன். அப்போ இந்த ஹேங் பண்ணிக்கலாம், நம்ம வந்து தொங்கிடலாம், தூக்குல தொங்கிடலாம்னு நினைக்கிற அளவுக்கு பேசுறப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா எக்ஸிஸ்டென்ஷியல் அன்சர்டனிட்டி பத்தி புரிய வைக்குது. இந்த வாழ்க்கையில வந்து எந்த ஒரு விஷயமே நிரந்தரம் இல்ல. ஓகே, எதை நம்பியும் நம்ம பெருசா இந்த உலகத்துல எதுவுமே அர்த்தமுள்ளது இல்லைன்னு சொல்றதுதான் எக்ஸிஸ்டென்ஷியல் அஸ் அன்சர்டனிட்டி. ஓகே, இந்த வாழ்றதுல ஒரு அர்த்தமே இல்லைன்ற மாதிரி ப்ரூவ் பண்றதுதான் அவங்க அப்படியே ஹேங் பண்ணிக்கலாமான்னு சொல்லுவாங்க. அண்ட் லேக் ஆஃப் டைரக்ஷன், எந்த பக்கம் போறது என்ன செய்யறதுன்னு புரியாம அவங்க இருப்பாங்க. The audience quickly realizes that they are waiting for someone named Godot, though it's unclear why or who Godot is. கொஞ்ச நேரத்துல ஆடியன்ஸ்க்கு புரிய வந்துரும். என்ன புரிய வந்துரும்? 2 பேரும் ஒரு ஆளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்ஸ் his name, who is he அப்படின்னா யாருன்னுலாம் நம்மளுக்கு தெரியாது. பட் the name of the person who they are expecting to meet is Mr. Godot. கோடோன்னு ஒருத்தருக்காக 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. Though it's unclear why or who Godot is. எதுக்காக அங்க கோடோ வர்றான், யாரு அவர் யாருன்ற விஷயம்லாம் யாருக்கும் தெரியாது. ஓகே, அடுத்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ அங்க 2 பேர் வராங்க. அவங்க யாருன்னா போசோ அண்ட் லக்கி. போசோ இஸ் அ பாம்பஸ் லேண்ட் ஓனர். ரொம்ப பணக்காரன், அப்படியே பெருமை பேசுற ஒரு லேண்ட் ஓனர் தான் போசோ. அண்ட் லக்கி ஹிஸ் மிஸ்ட்ரீட்டட் ஸ்லேவ் அரைவ் ஆன் த சீன். லக்கி வந்து அவர் கொடுமைப்படுத்துற ரொம்ப கேவலமா நடத்துவாரு அந்த ஸ்லேவ் அடிமைகளை. ஓகே, ஸோ அந்த அந்த ஒரு அதனாலதான் நம்ம அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் தீம்ஸ் எல்லாம் அப்சர்வ் தீம்ஸ் எக்ஸிஸ்டென்ஷியல் தீம்ஸ்ல இதெல்லாம் பார்த்திருப்போம். ஓகே, நிறைய தீம்ஸ் வந்து இந்த பிளேல டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுல வந்து இந்த எக்கனாமிக்கல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் எல்லாமே வரும். Okay, so here Lucky is mistreated by his landowner Pozo. Lucky is tied to a rope and carries Pozo's bag. அவனை ஒரு ரோப் வச்சு கட்டியிருப்பார், கயிறு வச்சு கட்டி அதை பிடிச்சிட்டு இருப்பாரு. யாரு? ஒரு அனிமல் மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறாரு போசோ. ஓகே, அண்ட் ஹி கேரிஸ் போசோஸ் பேக்ஸ். அவன் ஓடி போகாத மாதிரி கட்டிட்டு இருப்பாரு. அவன் போசோவோட பேக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு இருப்பான். அண்ட் சர்விங் அஸ் அ கிளியர் சிம்பிள் ஆஃப் டாமினேஷன் அண்ட் சப்மிஷன். ஓகே, ஸோ இவங்க 2 பேரும் எதுக்கான சிம்பிளா இருக்காங்க? போசோ வந்து டாமினேஷனுக்கானது அண்ட் லக்கி வந்து சப்மிஷனுக்கான ஒரு சிம்பிளா நம்மளுக்கு காமிச்சிருக்காரு ஆத்தர். Pozo speaks in long, grand monologues, praising himself and treating Lucky with cruelty. So, Pozo பாத்தீங்கன்னா long dialogues பேசுவார். பெரிய பெரிய dialogues பேசுவான். தன்னைத்தானே புகழ்ந்துக்குவான். லக்கிய வந்து ரொம்ப க்ரூவலா ட்ரீட் பண்றான். He eats, smokes a pipe and talks down to Vladimir and Estragon, showing his superiority. ரொம்ப பெருமையா பேசிப்பான், சாப்பிடுவான். ஒரு டேபிள் அவனுக்குன்னு ஒரு டைனிங் இருக்கும், அவனோட திங்ஸ் பேக்ல இருக்கும், எடுத்து வச்ச சாப்பிடுவான். அவன் சாப்பிட்ட மிச்சத்தை அந்த சிக்கன் சாப்பிடுவான், அந்த எலும்பை 2 பேரும் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த போனுக்கு வந்து மற்றவங்க ஆசைப்படுறாங்க. ஸோ ஹி ஈட்ஸ், ஸ்மோக்ஸ் அ பைப் அண்ட் டாக்ஸ் டவுன் டு விளாடிமிர் அண்ட் எஸ்ட்ரகன், ஷோயிங் ஹிஸ் சுப்பீரியாரிட்டி. தன்னை பெரிய ஆளா வந்து காமிக்கிறதுல ரொம்ப இதா இருப்பான். யாரு அப்படின்னா போசோ. However, it becomes evident that Pozo's control over Lucky is fragile and fleeting. ஆனாலும் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, போசோ ரொம்ப பந்தா பண்ணா கூட லக்கிய கண்ட்ரோல் பண்றாருல, அது வீக்கா தான் இருக்கு. ஃப்ரெஜைல்னா வீக். ஓகே, ஸோ அது வந்து மறையக்கூடிய ஒரு தன்மை. அவர் ரொம்ப டிபெண்டா தான் இருக்காரு லக்கி மேல. நிறைய பணக்காரங்க அப்படிதான் இருப்பாங்க இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கும். பட் அவங்க வந்து வேலையாள்கள் மேல ரொம்ப டிபெண்டா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பணக்காரரா தான் நம்ம போசோவை பாக்குறோம். லக்கிஸ் டான்ஸ் அண்ட் ஸ்பீச். அட் போசோஸ் ரெக்வெஸ்ட், லக்கி பெர்ஃபார்ம்ஸ் a grotesque dance called net, which is awkward and sad rather than graceful. போசோ வந்து லக்கிய டான்ஸ் ஆடுனா அவன் ஆடணும், பாட்டு பாடணும். அது மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து போசோ. அதாவது ஒரு டாமினன்ட் சிச்சுவேஷன்ல இருக்கான். அவன் என்ன சொன்னாலும் லக்கி வந்து கேட்கணுமா, அதுதான் வந்து இங்க தீம். ஸோ அவர் என்ன சொல்றாரு, டான்ஸ் ஆடணும்னா அவன் ஒரு ஏதோ ஒரு டான்ஸ் ஆடுறான், கேவலமா இருக்கு. ஓகே, கிரேஸ்ஃபுல்லாலாம் இல்லையா அது.
அவனுக்கு தெரிஞ்ச ஒரு டான்ஸ ஆடுறான். இட் இஸ் ஆக்வர்ட் அப்படிங்கிறாங்க. கிரேஸ்ஃபுல்லா இல்ல, இட் இஸ் ஆக்வர்டுங்கிறாங்க. when vladimir asked lucky to think, சரிடா நீ ஏன்டா அப்படி இருக்க லூஸ் மாதிரி, நீ திங்க் பண்ணேன்டா அப்படின்னு சொன்னா, lucky launches into an incoherent frantic monologue filled with fragmented ideas on religion, philosophy and science. so அவனோட திங்கிங் எப்படின்னா இருக்கும், சவுண்டா இருக்குமா. அவன் திங்க் பண்றதே ஒரு ஹேட்டை போட்டுட்டான், அப்படியே ஒரு சவுண்டா திங்க் பண்றான். சத்தமா யோசிக்கிறான்னா பேசிக்கிட்டே யோசிக்கிறானா. அப்ப பேசிக்கிட்டே யோசிக்கிறப்போ நம்ம திங்கிங் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குமா. இன்கோஹரண்டா, சம்பந்தம் இல்லாம அடுத்தடுத்த ஐடியாஸ்குள்ள போறான். ஒரு மோனோலாக், பிரான்டிக் மோனோலாகா, ரொம்ப மனசு விட்டு அப்படியே கதற ஒரு மோனோலாகா அது இருக்குது. filled with fragmented ideas on religion. அவன் ரிலிஜன் பத்தி பேசுறான், அந்த திங்கிங்ல பிலாசபி பத்தி பேசுறான், சயின்ஸ் பத்தி பேசுறான். சோ இன்கோஹரண்டா இருக்கு அவனோட சிந்தனைகள்லாம். his speech reflects the chaos and confusion of existence, a central theme of the play. அப்ப அவனோட ஸ்பீச் கூட அங்க எக்ஸிஸ்டென்ஷியல் தீமை தான் அங்க பிரதிபலிக்குது. ஏதுன்னா மனுஷனோட லைஃப் இப்படிதான் இருக்கு, எந்த ஒரு இடத்துலயும் தெளிவான சிந்தனை எல்லாம் கிடையாது. இட் இஸ் ஃபுல் ஆஃப் கேயஸ் அண்ட் கன்ஃபியூஷன். எக்ஸிஸ்டன்ஸ் கேயஸ்னா குழப்பம் மிஞ்சினது தான் இந்த வாழ்க்கை. எதுலயும் ஒரு தெளிவான முடிவெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்றதுதான் இது. ஓகே, சோ அதை சொல்றதுக்கு தான் இங்க லக்கியோட சிந்தனைகளை சத்தமா காமிக்கிறாங்க, அவனோட யோசனைகளை சத்தமா காமிக்கிறாங்க. பொதுவாவே நம்ம நார்மலான ஹியூமன் எல்லாம் லக்கி மாதிரி தான். ஏன்னா பவர்ஃபுல்லானவங்க எல்லாம் பதவியில இருப்பாங்க. சாதாரண மக்கள் இவன் கயிறை போட்டு கட்டியிருந்தா கூட, ஸ்லேவ்னு சொன்னா கூட, இங்க காமன் பப்ளிக் எல்லாமே, சிவிலியன்ஸ் எல்லாமே லக்கி மாதிரி தான். இல்ல விளாடிமிர் அண்ட் எஸ்ட்ரகன் மாதிரி தான் ரொம்ப சாதாரணமா இருக்கிறாங்க. ஆனா போசோ மாதிரி ஒரு சில ஆள்கள் என்ன பண்றாங்க, மத்தவங்களை எல்லாம் வேலை வாங்கிட்டு பவர்ல உட்கார்ந்துருக்காங்க. சோ நம்மளோட சிந்தனைகள்லாம் இப்படி தான் இருக்கும், இன்கோஹரண்டா இருக்கும், கன்ஃபியூஷன், கேயஸ் தான் நமக்கு மிச்சமாகுதுன்னு சொல்றாரு. கோடோஸ் மெசேஞ்சர் என்டர் போசோ அண்ட் ஆஃப்டர் போசோ அண்ட் லக்கி லீவ் அ பாய் அரைவ்ஸ். சரி, போசோவும் லக்கியும் அங்கிருந்து போனோன்னு ஒரு பையன் வரான், கிளைமிங் டு பி அ மெசேஞ்சர் ஃப்ரம் கோடோ. அவன் என்ன சொல்றான்னா, கோடோவோட மெசேஞ்சர் அப்படின்னு சொல்றான். he informs vladimir and estragon that Godot will not come today but will surely come tomorrow. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, விளாடிமிர் கோடோ இன்னைக்கு வரமாட்டாருங்க, நாளைக்கு தான் வருவாருன்னு விளாடிமிர்ட்டையும் எஸ்ட்ராகன்ட்டையும் சொல்றான். ஓகே, the boy's vague message frustrates the pair, but they still decide to wait. அவன் அப்படி சொன்னோன்னு அவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுது. சரி, இவ்வளவு நேரமா கோடோக்கு தான் காத்துட்டு இருந்தோம், வரலன்னு சொல்லிட்டாரு, என்ன பண்ணலாம், போலாமா அப்படின்னு நினைக்கிறப்ப, இல்ல இன்னும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஆக்டர் எண்ட்ல. ஸோ எண்ட் ஆஃப் ஆக்ட் 1. as night falls, Vladimir and Estragon consider leaving. நைட் ஆயிடுச்சு, சரி போலாம்ப்பா அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்றாங்க. பட் they remain near the tree. அந்த ஒரு ட்ரீ தான் செட்டிங் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு 4-5 இலைகளோட ஒரு ட்ரீ இருக்கு, ஒரு பட்டு போன ஒரு மரம், அதுகிட்டதான் அவங்க அந்த செட்டிங் ஃபுல்லாவே. சோ கமிட்டட் டு வெயிட் for Godot. அவங்க என்ன பண்றாங்க, இல்ல போக வேண்டாம், திரும்ப நின்னுக்கிறாங்க. the act ends with the two of them standing still. so அந்த ஆக்ட் எப்படி முடியும்னா, ரெண்டு பேரும் அப்படியே ஸ்டாண்டிங் ஸ்டில்லா நிக்கிறாங்க, unable to take any decisive action, frozen in their waiting. எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாம, எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாம தடுமாறி ரெண்டு பேரும் அப்படியே ஒண்ணுமே புரியாம நிக்கிற மாதிரி ஆக்ட் 1 முடியுது. சோ மனுஷனோட வாழ்க்கை அப்படிதான், நிறைய கட்டத்துல எந்த முடிவுமே எடுக்க முடியறது இல்ல. மனுஷன் he is indecisive. okay, he could not take any action for many things. நிறைய விஷயங்களுக்கு மனுஷனுக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா, டெசிஷன் எடுக்க முடியறது இல்லைன்னு சொல்ற ஒரு விஷயமா இந்த ஆக்ட் 1 முடியுது. okay, this first act sets up the central theme of absurdity. so first actலயே absurdity கான நிறைய themes வந்துரும். existentialism, absurdityயோட themeஸும் பார்க்கிறோம், existentialism themeம் பார்க்கிறோம். என்ன நான் சொன்னேன், ரெண்டுக்குமான themeஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. and the passage of time, the characters is futile waiting and the circular conversations reflect the human condition's lack of purpose and resolution. so characters எப்படி பேசுறாங்க, futile waiting தான். futile waitingனா காத்திருக்கிறாங்க, எதுக்கு காத்திருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அதே மாதிரிதான் மக்களும் ஏதோ ஒரு தேடி போயிட்டே இருக்காங்க, எதை தேடி போறாங்கன்னு அவங்களுக்கே புரியல. அண்ட் சர்க்குலர் கான்வர்சேஷன்ஸ், ரிப்பீட்டட் கான்வர்சேஷன்ஸ், நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும், திரும்ப திரும்ப நம்ம ஒரே இடத்துக்கு போறோம், அப்படியே மோனோட்டோனஸா இருக்கும், திரும்ப திரும்ப பேசின விஷயத்தையே பேசுறோம். ஸோ இட் இஸ் a circular conversation. it reflects the human condition's lack of purpose or resolution. ஸோ இது எதை காமிக்குது அப்படின்னா, ஹியூமன் கண்டிஷனோட lack of purpose or resolution காமிக்குது. எந்த ஒரு பர்பஸும் லைஃப்ல இல்ல, எந்த ஒரு
டிட்டர்மினேஷனும் லைஃப்ல இல்லைன்னு சொல்றது தான் வந்து இந்த ஆக்ட் 1ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். we will know more in act 2. okay, செகண்ட் பார்ட்ல நான் ஆக்ட் 2 டிஸ்கஸ் பண்றேன். hope you like my explanation. like and subscribe for more such videos. Comment also and press the bell icon. Thank you for watching.